Next topic interhalogen compounds பார்ப்போம். Interhalogen compounds. What is mean by interhalogen compounds? The interhalogen compound is a fluorine, chlorine, bromine, iodine. That is halogens. The interhalogen compounds, each halogen is combined with another halogens. Each halogen is combined with the other halogen to form series of compounds are called interhalogen compounds. Okay, interhalogen compounds means ரெண்டு ஹாலஜன்ஸ் மட்டும் கம்பைன் பண்ணணும். ரெண்டு ஒன்று வந்து கம்பைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ளூரின் அண்ட் குளோரின் கம்பைன் பண்ணால் ரைட் தி CLF, that is interhalogen compounds. First write the less electronegative elements. Less electronegative elements தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகே, லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் எழுதணும். ஸோ அதே லைக் தட் அதே எஃப்பும் பிஆரும் கம்பைன் ஆகணும். யார் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ்ஸ்? BRF, that is interhalogen compounds. So electronegativity is decreasing order. Electronegativity is decreasing in the order. Electronegativity decreasing the order. Fluorine is high electronegativity, then chlorine, bromine, iodine. So which fluorine and bromine ana two halogen only combine பண்ண முடியும். Fluorine bromine combine பண்ணா write the first bromine and then F. F ஐயும் combine பண்ணா IF. Okay, so ரெண்டு halogen combine பண்ணா that is AX type னு சொல்லக்கூடிய, that is AX type interhalogen. This is a AX halogens. Aங்கிறது ஒரு halogen, Xங்கிறது another halogens. Aங்கிறது halogens, Xங்கிறது another halogen. A is less electronegativity than X. A is less electronegativity than X. So AB type னு சொல்லுவாங்க. AB types. Okay, so AB typesல இருக்குது. another one is AB3 typesல இருக்குது. AB3 types அப்படினா AB3s. A halogens வந்து ஒன்னும், B halogen what is ClF3. ரெண்டு ஹாலஜன் தான் கம்பைன் பண்ணும். ClF3 அல்லது BrF3 அல்லது IF3. ஓகே, எப்பவுமே F வந்து ஃபர்ஸ்ட்ல வரவே கூடாது. Why? First elements written less electronegative elements. So another one is AB5. Okay, AB5 IF5. Okay, IF5 அல்லது BrF5. Sorry, AB7 IF7. ஸோ இதான் வந்து இன்டர்ஹாலஜனுடைய எக்ஸாம்பிள்ஸ். ஒரு ஹாலஜன் அனதர் ஹாலஜன் கம்பைன் பண்ணோம். அந்த ஹாலஜன் கம்பைன் பண்ணுறப்ப லெஸ் ரெண்டு தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஹாலஜன் ஆர்டர் பார்த்துங்க, ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். ஸோ சிஎல்லும் பிஆரும் கம்பைன் பண்ணால் BrCl தான் எழுதணும். BrCl. வாட் இஸ் இஸ்? BrCl, that is AB type. That is AB types. ஓகே, அதே AB3 டைப்ஸ்ல இருக்குது, AB5 டைப்ஸ்ல இருக்குது, AB7 டைப்ஸ்ல இருக்குது. ஸோ ரெண்டு ஹாலஜன் தான் கம்பைன் பண்ணோம். அதில் ஃபர்ஸ்ட் ஹாலஜன் வந்து லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியாக தான் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட். அவருடைய இன்டர்ஹாலஜன் காம்பவுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட். Okay, property of interhalogen compounds. Okay, what is this? The first atom, the central atom will be larger ஒன்னா இருக்கணும். So small size, large size. இப்போ ரெண்டையும் கம்பேர், ரெண்டு எலிமெண்ட்ஸ் கம்பேர் பண்ணால் எது லார்ஜ் இருக்கோ அதான் சென்ட்ரல் ஆட்டம். This is central atom. The central atom will be larger ஒன்னா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? larger ஒன்று. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், the central atom will be larger ஒன்னா இருக்கணும். ரெண்டு ஹாலஜன் கம்பைன் ஆனோம். அதில் சைஸை வச்சு சொல்லுவோம். சைஸ் வந்து இன்க்ரீசஸ் டாப் டு பாட்டம். இந்த குரூப்ஸில் டாப் டு பாட்டம் இன்க்ரீசஸ். ரெண்டு எலிமெண்ட் கம்பைன் பண்ணும். FCl which is larger, Cl is larger. FBr கம்பேர் பண்ணுறா, Br is larger. This is central atom. Central atom is a larger ஒன்றா இருக்கணும். ஓகே, சைஸ் வந்து லார்ஜராக இருக்கணும். It can be formed between two halogen atom, not more than two halogen atom. கண்டிப்பாக ரெண்டு ஹாலஜனோட தான் ஃபார்ம் பண்ண முடியும். இந்த இன்டர்ஹாலஜன் காம்பவுண்டு இதில் ஃபார்ம் ஆகக்கூடிய ரெண்டு ஹாலஜன் தான், AB. ரெண்டு ஹாலஜன் கிடையாது தான் ஃபார்ம் பண்ண முடியும். ஐ மீன்ஸ் டூ டைப் ஆஃப் ஹாலஜன் மட்டும் தான் ஃபார்ம் முடியும். Between two halogens, it can be formed only between two halogen, not more than two halogens. கண்டிப்பா ரெண்டு டைப்ஸ் தான் இருக்கணும். ஓகே, ரெண்டு ஹாலஜன் கிடையாது தான் ஃபார்ம் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 2 வந்து it can be formed between two halogens. ஏங்கிறது ஒன் ஹாலஜன்ஸ், பிங்கிறது அனதர் ஹாலஜன். not more than two halogens. not more than two halogens. ஓகே, ரெண்டு ஹாலஜன் கிடையாது தான் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகணும். ஏங்கிறது ஒரு ஹாலஜன், பிங்கிறது அனதர் ஹாலஜன். A is less electronegative, பிங்கிறது ஹை electronegativity, which is larger size, இது ஸ்மால் சைஸ். கண்டிப்பா டூ ஆடுறது கிடையாது தான் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஃப்ளூரின் கான்ட் ஆக்ட் as a central atom. அடுத்த முக்கியமான பாயிண்ட், the fluorine, because of fluorine can't act as a central atom.
கண்டிப்பாக எதுலையுமே ஃப்ளூரின் சென்ட்ரல் ஆட்டமாக இருக்கவே இருக்காது. பீயிங் ஸ்மாலஸ்ட் ஒன், ஏன்னா ஃப்ளூரின் தான் இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் size of the atom. The size of the atom increases. So fluorine being smallest one, so fluorine can't act as a central metal atom in the interhalogen compounds. In the interhalogen compound, எந்த ஒரு interhalogen compoundலையும் fluorine வந்து central atom, I means first atom இருக்காது, because small size, high electronegativity. Fluorine can't act as central atoms. Why? Being smallest one, central metal atom இருக்குது, central atom இருக்குது, it can't, fluorine can't act as a central metal atom, being smallest one, smallest size இருக்கிறதால எப்பவுமே fluorine இருக்கக்கூடாது. Due to high electronegativity, small size, fluorine helps a higher coordination number. ஸோ அதெல்லாம் high electronegativity, small size of fluorine atom helps a central atom வந்து coordination number அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஸோ பார்த்தீங்கன்னா F5 வரும், F7 வருது. ஸோ அதுமாரி இந்த நம்பர் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற காரணம் வந்து என்ன பாயிண்ட்லாம் என்னது, டியூ டு ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அண்ட் ஸ்மால் சைஸ் ஆஃப் ஃப்ளூரின். ஃப்ளூரின் ஹெல்ப்ஸ் ஹையர் கோஆர்டினேஷன் நம்பர் 3, இங்கே 5, இங்கே 7. ஸோ எஃப்ஆல தான் மாரி 7 கிரியேட் பண்ண முடியும், எஃப்ஆல தான் இதுமாரி 5, 3, 1 கிரியேட் பண்ண முடியும். ஐ மீன்ஸ் கோஆர்டினேஷன் நம்பர், attain the higher coordination number. So help the central metal atom, small size of fluorine atoms, high electronegativity of fluorine atom. So central metal atom attain the higher coordination number. Coordination number 3, 5, 7ல யாரால மட்டும் கிரியேட் பண்ண முடியும், fluorine, because small size and high electronegativity. At the point number 5, they can undergo the auto ionization. ஒரு ICLங்கிற ஒரு காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துன்னா ஆட்டோமேட்டிக்காக I பிளஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக என்னது ICl2 மைனஸ் ஆகும், செல்ஃப் அயனைசேஷன், ஐ மீன்ஸ் ஆட்டோ அயனைசேஷன். அதுமாரி ஆட்டோ அயனைசேஷன் நடக்கக்கூடிய ப்ராசஸ் இருக்குது. 2 ஆட்டோ அயனைசேஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ தே ஆர் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஆக்சிடைசிங் ஏஜென்டாக பிஹேவ் பண்ணும், ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்டாக பிஹேவ் பண்ணக்கூடியது. ஓகே, ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்டாகவும் இருக்கும். தட் இஸ் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ். larger one, ABங்கிற 2 ஹாலஜன் கடையில் தான் இன்டர்ஹாலஜன் ஃபார்ம் பண்ணும், not more than 2 ஹாலஜன். fluorine can't act as a central atom because of being smallest one, ஸ்மாலாக இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் ஒன் சென்ட்ரல் ஆட்டம் லார்ஜராக தான் இருக்கணும், ஃப்ளூரின்ங்கிறது ஸ்மாலஸ்ட். ஸோ ஃப்ளூரின் கண்டிப்பாக எப்போதுமே அடுத்த ஹாலஜன் கம்பேர் பண்ணால் ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும், அதில் சென்ட்ரல் ஆட்டம் ஆக்ட் பண்ணது. ஹை ஆல்டர்னேட்டிவ் ஸ்மால் சைஸாக இருக்கிறதுல ஹையர் கோஆர்டினேஷன் நம்பர் வந்து சென்டர் மட்டத்தை வந்து ஹையர் கோஆர்டினேஷன் நம்பர் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது. ஸோ அண்ட் ஆட்டோ அயனைசேஷன் நடக்கக்கூடியது. அந்த இன்டர்ஹாலஜன் கம்பவுண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அடுத்த ரியாக்ஷன் வித் அல்கலி. alkali NaOH உள்ளது அப்படி ஃபார்ம் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட் PrF5, தட் இஸ் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ். அல்கலி லைத் OH மைனஸ் போட்டோம்னா F மைனஸ் ஃபார்ம் பண்ணுது. ஸ்மால் சைஸ் ஆட்டம் கிவ்ஸ் ஃப்ளூரைடு, ஹாலைட்ஸ் ஃபார்ம் பண்ணும், ஹாலைட்ஸ். அதே ஆக்சோ ஹாலஜன் ஃபார்ம், ஹையர் ஹாலஜன் which is higher halogens Br தான் ஹையர் ஹாலஜன்ஸ், ஹையர் அட்டாமிக் நம்பர் அல்லது ஹையர் மாஸ். ஹையர் ஹாலஜன் ப்ரொடியூஸ் BrO3 minus. bromide ions ஆக்சோ ஹாலஜன் ஃபார்ம் பண்ணுது. ஆக்சோ ஹாலஜன் சொல்லக்கூடிய bromide ions ஃபார்ம் பண்ணுது. ஆக்சோ ஹாலஜன் சொல்லக்கூடிய bromide ions ஃபார்ம் பண்ணுது. இது which is larger halogens, hydrolysis with base alkali. What is larger halogens? Cl minus is smaller halogen, I is a larger halogen. So OI minus ஃபார்ம் பண்ணுது. OI minusங்கிற ஹைப்போஅயோடைட் அயன் ஃபார்ம் ஆகுது. ஹைப்போஅயோடைட் அயன் ஃபார்ம் பண்ணுது. ஸோ லார்ஜர் ஹாலஜன்ஸ் ஆக்சோ ஹாலஜன் ப்ரொடியூஸ் பண்ணுது. விச் இஸ் லார்ஜர் ஹாலஜன், is larger halogens with alkali. I is larger halogens. So smaller halogen is halides. ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப ஸ்மாலர் ஹாலஜன், ஸோ ஹாலைட்ஸ், குளோரைட்ஸ், ப்ரோமைட்ஸ், ஃப்ளூரைட்ஸ், ப்ரோமைட்ஸ் இதுமாரி அயோடை ப்ரொடியூஸ் பண்ணும். வித் ஆக்சிஜன் கூட சேர்ந்து என்ன செய்யுது, இதுமாரி OI மைனஸ் Br ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் ஹாலஜன்ஸ் ஃபார்ம் பண்ணுது. ஓகே.